ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் போட்ஸ் அண்ட் ஸ்டீம் பார்க்க போகிறோம். சரியா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் போட்ஸ் அண்ட் ஸ்டீமு. போட்ஸ் அண்ட் ஸ்டீமில் ரெண்டு டைப் இருக்குது. ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டீமு, ஸ்பீட் ஆஃப் தி போட் அப்படின்ட்டு. இது ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டீமுன்னு கேட்கலாம், இல்லைனா ரிவர், இல்லைனா கரண்ட்டு, இல்லைனா ரன்னிங் வாட்டர். இந்த நாலுமே கொடுத்து கேட்கலாம். ஸ்டீமுன்னு கேட்கலாம், ரிவரு, கரண்ட்டு, ரன்னிங் வாட்டர். அதை நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது ஸ்பீடுனால நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ட்டு போட்டுக்கிறோம். அதே ஸ்பீட் ஆஃப் தி போட், ஸ்பீட் ஆஃப் தி போட் வந்து இல்லைன்னா மேன், ஸ்பீட் ஆஃப் தி போட் இந்த ஸ்பீட் ஆஃப் தி மேன் இன் ஸ்டில் வாட்டர்னு கேட்பாங்க. அதை வந்து நம்ம பிஆ டொனேட் பண்ணிக்கலாம். பி வந்து கிலோமீட்டர் பர் ஹவர், அதுவும் பி கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு. ஏன்னா ஸ்பீட்னாலே கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு தான். இந்த பேசிக்காக ஒரு 3 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பேசிக் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தேவைப்படும். நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இது தெரியும், இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தான், பேசிக் தான். எதுக்கும் பார்க்குறவங்க பார்க்கலாம். அது பேசிக் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தது மூவ் ஆன் பண்ணலாம். பேசிக் தெரியும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா, இதில் ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்ட்டு. இப்போ போட்டு வந்து ரெண்டாக போகும். ஒன்று அப் ஸ்ட்ரீமு, ஒன்று டவுன் ஸ்ட்ரீமு. இது ஸ்ட்ரீமு, ரிவர், கரண்ட்டு, ரன்னிங் வாட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு போட்டில் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இதில் காற்றடிக்கும். ரிவர்னா ஓடிட்டே இருக்கும், கரண்ட் ரிவர்னாலும் ஓடிட்டே இருக்கும், ரன்னிங் வாட்டர்னாலும் ஓடிட்டே இருக்கிறது. இது ஓடிட்டே இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று போட்டு, மேனு. போட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நிற்கும், மேனும் ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நிற்பான் அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக இருக்குது. இது உங்களுக்கே தெரியும் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்ட்டு. இது என்னன்னா அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம்னு ரெண்டு பார்ட்டாக இருக்குது. அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம்னு ரெண்டு பார்ட்டாக இருக்குது. அப் ஸ்ட்ரீம்னாலே அகெயின்ஸ்ட், அதாவது போட் ஒரு பக்கம் போச்சுன்னா நம்மளுக்கு காற்று ஒரு பக்கம் அடிக்கும், அதாவது அகெயின்ஸ்டாக வரும். சரியா? அதே டவுன் ஸ்ட்ரீம்னா நம்ம ரிவர் போகுதுன்னா அந்த ரிவர் கூடயே நம்மளும் ட்ராவல் ஆகி போகிறோம் பார்த்தியா, அது மாதிரி இருக்கிறது எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம். அலாங் சேம் டிஸ்டன்ஸ் தான். அகெயின்ஸ்ட்னாலே இப்போ நம்ம காற்று ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போகிறோன்னா அப்போ டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்ல. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் போகிறத விட அப் ஸ்ட்ரீமுக்கு டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும், டைமும் சேஞ்ச் ஆகும், ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும். அதே அப்படியே ஒரே வேலை போய்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். அதனால டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும், டைமும் சேஞ்ச் ஆகும், ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும். அதை பொறுத்து தான் நம்ம எழுத போகிறோம். ஸ்பீடு தான் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் நான் யூன்னு எடுத்திருக்கேன். அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா இப்போ போட் ஒரு பக்கம் போகுது, ஸ்ட்ரீம் ஒரு பக்கம் அடிக்குதுன்னு சொன்னா, அப்போ போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணாதானே உனக்கு ஒரிஜினல் ஸ்பீடு கிடைக்கும். அதுதான் இந்த அப் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா நீ போட்டும் ஒரே பக்கம் தான் போகுது, ஸ்ட்ரீமும் ஒரே பக்கம் தான் போகுது. அப்போ அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் உனக்கு டவுன் ஸ்ட்ரீம். இப்போ ஸ்பீடு பார்த்துட்டோம், இது என்னது ஸ்பீடு. இப்போ டைமை நம்ம எப்படி டொனேட் பண்ணுவோம்? டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதுவோமா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இங்கே ஸ்பீடுக்கு பதில் யூ யூஸ் பண்ணிக்கிறேன். யூ தானே இங்கே இருக்குது, நம்ம ஸ்பீடு பதில் யூ தானே போட்டிருப்போம், அந்த யூ தான். அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸு டிவைடட் பை பி மைனஸ் எஸ். டிஸ்டன்ஸு டிவைடட் பை பி மைனஸ் எஸ். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமுக்கும் ஸ்பீடு பார்த்துட்டோம். டைம் பார்க்கலாம். டைம்மா T1 ஈக்குவல் டு அதே மாதிரி டிஸ்டன்ஸு டிவைடட் பை டி. ஏன்னா இதுதான் நம்ம ஸ்பீடை நம்ம டொனேட் பண்ணியிருக்கோம், டி. அப்போ இங்கே எல்லாம் எழுதுவோம் டிஸ்டன்ஸு டிவைடட் பை பி பிளஸ் எஸ். டிஸ்டன்ஸு டிவைடட் பை பி பிளஸ் எஸ்ன்னு எழுதுவோம். இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். நான் காமிக்கிறேன்ல, அது வரைக்கும் ரொம்ப தேவையானது. இப்போ இன்னொரு லைன் கொடுத்துருக்கல, அது என்னன்னு பாருங்க. ஸ்பீட் ஆஃப் தி போட்டு, ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். இப்போ ஸ்பீட் ஆஃப் தி போட் வந்து டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி 2வால் டிவைட் பண்ணும். அதே ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் வந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2வால் டிவைட் பண்ணும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ உனக்கு ஸ்பீட் ஆஃப் தி போட் வேணும் அப்படின்னா ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க போடுறேன். உங்களுக்கு போட்டு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பி பிளஸ் எஸ் தான் என்னது டவுன் ஸ்ட்ரீமு, பி மைனஸ் எஸ் தான் அப் ஸ்ட்ரீமு. இப்போ நம்மளுக்கு பி தேவைப்படுது, பி தேவைப்பட்டால் எஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ டூ பி ஈக்குவல் டு டி பிளஸ் யூ
b equal to t plus u by 2. இதுதான் நான் ஸ்பீட் ஆஃப் தி போட்டுன்னு போட்டிருந்தேன். அதே ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம்னா அதே p plus s equal to டவுன் ஸ்ட்ரீம், போட் மைனஸ் ஸ்ட்ரீம் equal to அப் ஸ்ட்ரீம். நம்மளுக்கு இங்க s தேவைப்படுதுன்னா இங்க மைனஸ் பண்ணிக்கணும், இங்க பிளஸ் பண்ணிக்கிட்டோம், இங்க மைனஸ், இது கேன்சல் ஆயிடும். அப்ப 2s நான் இங்க போடுறேன் பாருங்க. எஸ்க்கு p plus s equal to டவுன் ஸ்ட்ரீம், b minus s equal to upstream. s தேவைப்படும்னா நம்ம இங்க மைனஸ் பண்ணுவோம், இங்க பிளஸ் பண்ணுவோம், இங்க மைனஸ் பண்ணுவோம், b போயிடும். அப்ப 2s equal to d minus u. அப்ப s equal to d minus u by 2. இதுதான் நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம், ஸ்பீட் ஆஃப் தி போட், ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். அதை தான் இங்க நான் போட்டிருக்கேன். ஸ்பீட் ஆஃப் தி போட் என்னது, ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் என்னது அப்படின்ட்டு இங்க நான் தெளிவா போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் மெயினானது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் போலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a man can row upstream at 20 km per hour and downstream at 30 km per hour. Find the speed of the man in the still water, find the speed of the boat. அதாவது ஸ்டில் வாட்டர், மேன் இந்த ஸ்டில் வாட்டர்னா நம்ம பியா எடுத்துக்கணும், மேன் இந்த கரண்ட்னா எஸ்ஸா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி, என்னென்ன கொடுத்துருக்கான்? அப்ஸ்ட்ரீம் கொடுத்துட்டான், டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டான், ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டில் வாட்டர், ஸ்பீட் ஆஃப் தி இது. அப்ப b ஈக்குவல் டு அப்ஸ்ட்ரீமும் தெரியும் நம்மளுக்கு, டவுன் ஸ்ட்ரீமும் தெரியும், டிவைட் பை 2ன்னு போடலாமா ஸ்பீட் ஆஃப் தி போட்டுக்கு. அதே ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம்க்கு டவுன் ஸ்ட்ரீம் தெரியும், அப்ஸ்ட்ரீம் தெரியும், டிவைடட் பை 2ன்னு போடலாமா. எப்பவுமே டவுன் ஸ்ட்ரீம் தான் அதிகமா இருக்கும், அதனால நம்ம எப்பவுமே டவுன் ஸ்ட்ரீம் தான் ஃபர்ஸ்ட் போடணும். அப்ஸ்ட்ரீம் u மைனஸ் டின்னு போடக்கூடாது, d மைனஸ் u தான் போடணும். இது பிளஸ் பண்றதுனால எப்படி வேணாலும் பிளஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு டவுட் வராது. இதுலதான் மெயினே. இப்ப டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோனா 30 கிலோமீட்டர், அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ சொல்லிட்டோம் 20 கிலோமீட்டர். அப்ப டிவைடட் பை 2, அப்ப 50 டிவைடட் பை 2 அப்படின்ட்டு வருமா, 25 கிலோமீட்டர். அப்ப ஸ்பீட் ஆஃப் தி போட் 25 கிலோமீட்டர் போயிருக்கு. ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் பார்க்கலாம். 30 minus 20 divided by 2, அப்ப 10 divided by 2, அப்ப 5 கிலோமீட்டர் per hour. ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம்ல போனா 5 கிலோமீட்டர், அவன் 5 கிலோமீட்டர் தான் போறானாமா. சரியா? அதே போட்டோட ஸ்பீட் பார்த்தோன்னா 25. எப்பவுமே போட்டோட ஸ்பீடு அதிகமா தான் இருக்கும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கம்பேர் பண்ண போது. ஏன்னா ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ஸ்பீட் வேற வருது இல்ல, நம்ம போட்டோட டைரக்ஷன் போனா காத்தோட டைரக்ஷன் இருக்கும், அதனால நம்ம ஸ்பீடு எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். அதே இங்க டவுன் ஸ்ட்ரீம்ல போட் இது வளர்றனா இதுல ஸ்டில் வாட்டர்ல ரெண்டு பேருமே ஒரே பக்கம் போறதுனால உனக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின் போலாம். A man can row upstream 36 km in 6 hours and downstream 36 km in 3 hours. Find the speed of the boat in still water and சரி, அங்க ரெண்டு ஸ்பீடை கொடுத்துட்டா நம்ம ஈஸியா போட்டுட்டோம். இங்க என்ன கொடுத்துருக்கான், டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான், டைம் கொடுத்துருக்கான். அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கணுமா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் divided by time. Distance is 36 divided by 6. அப்ப 6 kilometer per hour speed. Speed of the upstream தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே speed of the downstream 36 divided by 3. அப்ப 12 kilometer per hour. Downstream 12 kilometer per hour. இப்ப speed of the upstream கண்டுபிடிச்சிட்டோம், speed of the downstream கண்டுபிடிச்சிட்டோம், speed of the boat கண்டுபிடிக்கணும். இப்ப speed of the boat, ஸ்பீட் ஆஃப் தி போட்டுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். d plus u by 2, d எவ்வளோ 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், u எவ்வளோ 6, a by 2 எவ்வளோ வரும் 18 by 2, 9 கிலோமீட்டர் per hour ஸ்பீட் ஆஃப் தி போட். இப்போ ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டீம், ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டீம்னா என்ன பண்ணுவோம், d minus u divided by 2, d எவ்வளோ 12, u எவ்வளோ 6 டிவைட் பை 2 பண்ணா உங்களுக்கு 6 by 2, அப்ப 3 கிலோமீட்டர் per hour. அதே மாதிரி தான் இங்க வந்திருக்கா, போட்டோட ஸ்பீடு அதிகமா இருக்கு, ஸ்டீமோட ஸ்பீடை கம்பேர் பண்ண போகுது. இப்ப அடுத்த கொஸ்டின்,
இப்போ நான் லைன் பை லைனாக சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு லேட் ஆகுது. நீங்கள் இதே வந்து இது ஃபார்முலா யூஸ் பண்ண ஃபார்முலா நான் மைண்டில் வச்சுக்கிட்டு 12+6 18 டிவைட் பை 2 வருமா 2 வரும் 9 km/h அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இது லாஸ்ட் கொஸ்டின். இது ஒரு டிஃப்ரெண்டான மாடல். A boat covers a certain distance in downstream in 1 hour, but it takes 3 hours to return upstream. upstream போறதுக்கு 3 hours ஆகுது. downstream 1 hourல வந்துட்டானாமா. ஆனா திருப்பியும் போக 3 மணி நேரம் ஆகுதாமா. to the starting pointல இருந்தே. if speed of the stream கொடுத்துட்டான், speed of the man அதாவது ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீமை கொடுத்துட்டு மேனை கண்டுபிடிக்கிறதோ, மேனை கொடுத்துட்டு ஸ்ட்ரீமை கண்டுபிடிக்கிறதோ அப்படின்ட்டு டைம் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டானா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் நடத்துறேன், அதுக்கு ஃபார்முலாவும் சொல்றேன் பாருங்க. இப்ப டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன சொல்லிட்டான், சர்டன் டிஸ்டன்ஸ் சேம்னு சொல்லிட்டான். ஆனா நம்ம டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப டவுன் ஸ்ட்ரீம் எழுதுறோம். டவுன் ஸ்ட்ரீம் போது நம்ம என்ன எழுதுவோம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா. ஸ்பீடு வந்து என்னன்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து b plus s தான் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இங்க டிஸ்டன்ஸ் காமனா வச்சிருக்கோம் அப் ஸ்ட்ரீம். அதே மாதிரி டைம் இன்டூ டிஸ்டன்ஸ்னா b minus s. t1 அதாவது டவுன் ஸ்ட்ரீம் இது கொடுத்துருக்கான் அவன் 1 hour அப்படின்ட்டு. b plus s நம்ம அப்படியே போடுறோம். ஏன்னா போட்டோட ஸ்பீடும் கொடுக்கல, ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கொடுக்கல. அதே மாதிரி இங்க அப்ஸ்ட்ரீமோட டைமும் கொடுத்துட்டான் 3 hours. b minus s ஏன்னா டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்னால தான் நம்ம ஈக்குவல் பண்றோம். சரியா? ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டான். அப்ப b plus s equal to 3b minus 3s. அப்ப b எல்லாம் ஒரு பக்கம் போச்சுன்னா 2b equal to என்னன்னு வரும், 2b 4s. அப்ப b by s equal to 4 by 2 வரும், 2 by 1 வரும், 2 by 1 வருமா? அப்ப 2 இவன் கொடுத்துட்டான், போட்டு கொடுத்துருக்கான். என்னது போட்டுல ஸ்டீம் இது கொடுத்துட்டான் 6 km/h. ஸ்டீம் இது கொடுத்துட்டான் 6 km/h. இங்க 2 by 1 இருக்கு. அப்ப ஸ்டீம் b equal to 6 into 2 12 km/h. நம்ம ஸ்ட்ரீமோட அதிகமா வந்திருக்கா, போட் இது வந்திருக்கு 12 km/h. நீங்க இவ்வளோ பெருசும் போடணுமானா இல்ல, நீங்க இவ்வளோ பெருசு போடணும்னு அவசியமே இல்லை. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த இடத்துல இதுல இருந்து நம்ம ஃபார்முலா மேக் பண்ணிக்கிறோம். b by s equal to எப்பவுமே போட் இது அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே ஸ்ட்ரீம் இது கம்மியா தான் இருக்கும். இதுதான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போட் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போட் இது அப்படியே வச்சுக்கிறோம். ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் கொடுத்துட்டான் 6 t1 plus t2. t1 வந்து 1 hour, t2 வந்து 3 hour. அப்ப 4 divided by 1 hour 3 hourனா 2 போட்டுடலாமா? மைனஸ் பண்ணா அப்ப கேன்சல் பண்ணா 2. இந்த 6 அந்த பக்கம் போச்சுன்னா போட் ஈக்குவல் டு 12 km/h. அவ்வளவுதான். இங்கேயும் அதே 12 km/h தான், இங்கேயும் அதே 12 km/h தான். நான் இங்க இவ்வளோ பெருசா போட்டிருக்கேன், இங்க ஷார்ட் கட்ல முடிச்சிட்டோம். இந்த இதுல இருந்து நம்ம ஷார்ட் கட் எடுத்து போட்டுக்கிறோம். சரிங்களா? இதுதான் ஷார்ட் கட். இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, ஃபார்முலா எழுதி போடணும்னு அவசியம் இல்லை. 2 செகண்ட் இது போட்டுறோம். எவ்வளோ பெரிய மெயின்ஸ் கொஸ்டின்ல இருந்தாலும் இதை நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு 2 டைம் கொடுத்துருக்கானா, ஒரு ஸ்பீட் கொடுத்துட்டானா, போர்டோட ஸ்பீடோ ஸ்டீமோட ஸ்பீடோ கொடுத்துட்டான், இன்னொரு ஸ்பீடை கண்டுபிடிக்க சொல்றானா, கண்ணை மூடிட்டு இதை போட்டுருங்க. அவ்வளோதான். இன்னைக்கு இதோட ஓவர் ஆகுது இந்த செக்ஷன். அடுத்த வீடியோவில் டைப் 2 பார்க்கலாம், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில்.